இடம்பெறுவோர் மஞ்சுளா, சமூக சேவகி பிரியா. வணக்கம்மா, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற சமூக சேவகி. வணக்கம் வணக்கம். வாங்கம்மா, உட்காருங்க. குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரேன். இந்தாங்கம்மா, மோர் குடிங்க. ரொம்ப நன்றிம்மா. ஆமா, ஒரு வாரமா கவனிக்கிறேன், உங்க பொண்ணு ஏன் ஸ்கூலுக்கு போறதில்ல? ஏன் சோழ கதையை கேளு தாய் குலமே. ஆமா, தாய் குலமே. அதை கேட்டாக்கா தாங்காது உங்க மனமே. ஆமா, உங்க மனமே. அதை ஏன் கேட்குறீங்க? அவ எனக்கு ஒரே பொண்ணுமா. இப்ப 5 வயசு ஆகுது. இன்னும் கூட ஒண்ணும் தெரியாம இருக்கா. பேச்சு கூட சரியா வரலமா. அவளை டாக்டர் கிட்ட காமிச்சிங்களா? நாங்க பார்க்காத டாக்டர் இல்லம்மா. கோடங்கி கிட்ட கூட குறி கேட்டோம். அவன் சாமி குத்தோன்னு பரிகாரம் செய்ய சொன்னான். எல்லாம் செஞ்சு பார்த்தோம். பண செலவானதான் மிச்சம். ஆனா ஒண்ணுமே சரியாகலம்மா. நாங்க மன வளர்ச்சி குன்றியவன்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கு காரணம் நாங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. என்ன செய்யாது, எல்லாம் எங்க தலையாயிடுச்சு. நாங்க என்ன போகவும் செய்யல. எங்களுக்கு ஏன்னா இப்படி ஒரு குழந்தையோ தெரியல. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. இவளை மருந்து மாத்திரை மூலமாக சரி செய்ய முடியாது. ஆனா தொடர்ந்து பயிற்சி கொடுத்தா உங்க பொண்ணு வளர்ச்சியில் கண்டிப்பா முன்னேற்றம் பார்க்கலாம். அதுக்கு நாங்க என்னமா செய்யணும்? நம்ம ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அனைவருக்கும் கல்வி திட்டம் இருக்கான். அங்கு போய் விசாரிச்சா நமக்கு வழி கிடைக்கும். சரிம்மா, நாளை காலையில நான் போய் பார்க்கறேம்மா. இடம்பெறுவோர் மஞ்சுளா, பிரியா, தலைமை ஆசிரியர். வணக்கம்மா, என் பேர் மஞ்சுளா. இவன் என் குழந்தைம்மா. வணக்கம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுதுமா. மன வளர்ச்சி குன்றியவன்னு டாக்டர் சொன்னாரு. அனைவருக்கும் கல்வி திட்டம்னு ஒண்ணு இருக்காமே. அதுல என் குழந்தை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களும் சேர்த்து பயிற்சி தராங்களாமே. அங்க சேர்த்துட்டு போலான்னு வந்தோம்மா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. இதுல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் சொல்லிடாதீங்கம்மா. அவனை சேர்த்து நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்புமா. இந்த பள்ளியில சேர்த்தா உங்க பொண்ணு முன்னேற்றத்துக்கு வருவா, அதுல ஒன்றும் சந்தேகம் வேணாம். ஆனா இன்னும் அதிக அளவு முன்னேற்றத்துக்கு வரதான் உங்களுக்கு வழி சொல்ல போறேன். சரி, சொல்லுங்கம்மா, கேட்கிறேன். இதை சொல்றேன்னு தவறா எடுத்துக்காதீங்க. நம்ம பள்ளியில ஒரு வகுப்புல 40 இருந்து 50 குழந்தைங்க படிக்கிறாங்க. இவங்களை கவனிக்கவே ஆசிரியர்களுக்கு நேரம் போதாது. இந்த திட்டம் அமெரிக்கா போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல தான் இருக்கும். நம்மள மாதிரி வளர்ற நாடுகளுக்கு வாய்ப்பு வசதிகள் குறைவா இருக்கு. அதனால உங்க குழந்தைகளை போன்றவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு பள்ளியில கொண்டு போய் சேர்க்கலாம். சிறப்பு பள்ளியில என்னம்மா? அங்க முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மட்டுமே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு வகுப்புல 7 அல்லது 8 குழந்தைகள் மட்டுமே இருப்பாங்க. அந்த பள்ளியில இருக்கிற ஆசிரியர்களால ஓரளவுக்கு தான் பயிற்சி கொடுக்க முடியும். ஆனா சிறப்பு பள்ளியில இருக்கிற சிறப்பாசிரியர்கள் இதற்காக சிறப்பான பயிற்சி எடுத்தவங்களா இருப்பாங்க. அதனால இவங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு முழுமையான பயிற்சியையும் அளிக்க முடியும். அப்ப உங்க பொண்ணு சீக்கிரமா முன்னேற்றத்துக்கு வந்துடுவா. நீங்க எங்களுக்கு தேவையான தகவலை சொன்னீங்க. ரொம்ப நன்றிமா. நாங்க வரோம். காட்சி 3. இடம் சிறப்பு பள்ளி. இடம்பெறுவோர் பள்ளி நிர்வாகி மஞ்சுளா, பிரியா. வணக்கம்மா, என் பொண்ணை உங்க ஸ்கூல்ல சேர்க்கிற விஷயமா வந்தேன்னா. தாராளமா நீங்க சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அப்பாட அடையாளம் ஆகணும். அதை வாங்கறதால நமக்கு என்னமா பிரயோஜனம்? என்னம்மா அப்படி கேட்டுக்கீங்க? அடையாள அட்டை இருந்தா அரசாங்கம் கொடுக்கும் பல சலுகைகள் நமக்கு கிடைக்கும். குறிப்பா முதல்வரிக்கு 25 கோடி ரூபாய் நிதி நம்ம குழந்தைங்களுக்காக ஒதுக்கிருக்காங்க. மாசம் மாசம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 500 உதவித்தொகையா கொடுக்குறாங்க. நீங்க முதல்ல அடையாள அட்டை வாங்கிட்டு வரணுமா? சரிம்மா, ரொம்ப நன்றி. அப்ப நாளைக்கு கொண்டு வந்து என் பொண்ணை சேர்க்கிறேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது நம்பிக்கையே வந்திருக்குதுமா. நம்பிக்கையின் வேண்டும் நம்பாதே, லட்சியம் நிச்சயம் வேண்டும் ஒரு நாளை. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, அதையோ அது பணியோ நீ மோதிவிடு. காட்சி 4. இடம் பஸ் நிலையம். இடம்பெறுவோர் மஞ்சுளா, பிரியா, சமூக சேவகி.
என்ன மஞ்சுளா, காலையில எங்க கிளம்பிட்டீங்க? அதுவாம்மா என் பொண்ணை நான் சிறப்பு பள்ளியில சேர்க்க போறேம்மா. ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணு முன்னேற்றத்துக்கு வந்துடுவா. ஆனா சிறப்பு பள்ளி பக்கத்து டவுன்ல இருக்கு. தினமும் பஸ்ஸுக்கு காசு எங்க போவேன்? கொஞ்சம் சிரமத்தை பார்த்தா குழந்தையோட முன்னேற்றம் பாதிக்கப்படுமே. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அரசாங்கம் 500 ரூபாய் கொடுக்கறதுனால அதை போக்குவரத்து செலவுக்கும் மருத்துவ செலவுக்கும் பயனுள்ளதா வச்சுக்கிறோம். இதுல எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைம்மா. பாத்தீங்களா, உங்க பொண்ணால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்க. ஆனா சரியான இடத்தை தேர்வு செய்து சிறப்பு பள்ளிக்கு போனதா இந்த சமுதாயத்தை ஒரு அங்கமாக கூடிய சீக்கிரமாக அவரை உருவாக்க போறார். ஆமாம்மா, இப்படி ஒரு குழந்தை பிறந்ததால ரொம்ப விரக்தியா இருந்தோம். ஆனா அந்த சிறப்பு பள்ளியை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையா வந்துருச்சுமா. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கை பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதருக்கு ஏது பலம். மிக்க நன்றி. அந்த பொம்மையில டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு மாதிரி கிடைக்கும். அடுத்தபடியா ஐக்கிய இருக்காங்க. ஐக்கிய டான்ஸ்